வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் அன்புமணி வாழ்கவே, வளர்க வளர்க வளர்கவே, பாமக வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, பாமக வளர்கவே, வளர்க வளர்க வளர்கவே, உள்ளவர் பேரியக்கம் வளர்கவே, வளர்கவே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உழவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உழவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், வழங்கிடு வழங்கிடு, தமிழக அரசே வழங்கிடு, விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தை உடனே வழங்கு, உடனே வழங்கு, நசுக்காதே நசுக்காதே, உழவர்களை நசுக்காதே, உழவர்களை நசுக்காதே, உழவர்களை நசுக்காதே, விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தினை உடனே வழங்கு, உடனே வழங்கு, நசுக்காதே நசுக்காதே, விவசாயிகளை நசுக்காதே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உழவர் நலனுக்கான ஆர்ப்பாட்டம், உழவர் நலனுக்கான ஆர்ப்பாட்டம், விவசாயிகள் விளைவித்த நெல்லுக்கான தொகையினை இதுவரை வழங்கவில்லை, இதுவரை வழங்கவில்லை, வியாபாரிகள் வாங்கி சென்ற நெல்லுக்கான தொகையினை வழங்கவில்லை, வழங்கவில்லை, தமிழக அரசே, தமிழக அரசே, நெல்லுக்கான தொகையினை வாங்கிக் கொடு, வாங்கிக் கொடு, விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகளை கொள்முதல் செய்த கொள்முதல் நிலையங்கள் நெல்லுக்கான தொகையினை இதுவரை வழங்கவில்லை, இதுவரை வழங்கவில்லை, நெல்மணியை விளைய வைக்க, நெல்மணியை விளைய வைக்க கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு விளைய வைக்கிறான், விளைய வைக்கிறான், விளைய வைக்கிறான், விளைய வைக்கிறான், நசுக்காதே நசுக்காதே, உழவர்களை நசுக்காதே, உண்ணுகின்ற உணவினை உற்பத்தி செய்யும் உழவர்களை நசுக்காதே நசுக்காதே, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் பாரபட்சம் பார்க்காமல் கடன் வழங்கு, கடன் வழங்கு, கடன் வழங்கு, கடன் வழங்கு, கடன் வழங்கும் காலத்தினை ஒரு வருட காலமாக கால நீட்டிப்பு செய்திடு, 6 மாத காலத்தினை ஒரு வருடமாக கால நீட்டிப்பு செய்திடு, நெல்லை கொள்முதல் செய்யும், நெல்லை கொள்முதல் செய்திடும், கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் கேட்கிறான், லஞ்சம் கேட்கிறான், தமிழக அரசு லஞ்சம் கேட்கிறான்,
லஞ்சம் வாங்குவதை கட்டுப்படுத்து. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. லஞ்சம் கேட்பதை நடவடிக்கை எடு. விடியா அரசே, விடியா அரசே. விவசாயிகளுக்கு விடியலையே, இன்னும் விவசாயிகளுக்கு விடியலையே. விடியா அரசே, விடியா அரசே. திமுக அரசே, விடியா அரசே. விவசாயி எங்களுக்கு விடியலையே, விடியலையே. நெல்லு போட்ட எங்களுக்கு பணம் இன்னும் வழங்கலையே, பணம் இன்னும் வழங்கலையே. 2 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. பணம் இன்னும் வரலையே, பணம் இன்னும் வரலையே. காலையில எழுந்தவுடன் கடன்காரன் கடன் கேட்கிறான். காலையில எழுந்தவுடன் கடன்காரன் கடன் கேட்கிறான். வாங்கின கடனை கட்ட முடியல, வாங்கிய கடனை கட்ட முடியல. திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு. கொள்முதல் செய்திட்ட நெல்லுக்கான பணத்தினை உடனே வழங்கு, உடனே வழங்கு. நனையுதே, நனையுதே. நெல் மூட்டைகள் நனையுது, ஆயிரக்கணக்கான மூட்டைகள் எல்லாம் நனைத்து முளைத்து நாசமாகுது, நனைஞ்சு முளைத்து நாசமாகுது. வக்கற்ற அரசே, வக்கற்ற அரசே. பாதுகாத்திரு, விவசாயிகள் விளைவித்த நெல் மணியை பாதுகாத்திடு, அரசே, ஸ்டாலின் அரசே. எங்கள் வாழ்க்கை விடியலையே, விவசாயி விடியலையே. கண்ணுக்கு தெரியலையா? நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மாவட்ட நிர்வாகமே, மாவட்ட நிர்வாகமே. நடவடிக்கை எடு, நடவடிக்கை மருத்துவர் ஐயா வாழ்கவே.
ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் ரோட்டை அடைக்காம பின்னாடி வந்தீங்கன்னா வளைய மாதிரி வளர்த்துறீங்க. தயவு செஞ்சு இந்த வகையை இடம் பண்ணிக்கிறவங்க போடுவாங்க. பெரியவரா இப்படி வாங்க, மஞ்சள் சட்டம் வாங்க இந்த பக்கம். இந்த பயம் பின்னாடி வாங்க. ஏன் அங்க போயிட்டீங்க? முன்னாடி எல்லாம் நின்று போய் வாங்கப்பா. ஏன் முன்ன முன்ன போய் நிக்கிறீங்க? ஆரம்பம் அனைவரையும் வரவேற்பார். பின்னாடி வாங்கப்பா, வாங்கப்பா. அன்பு பாட்டாளி சொந்தங்களுக்கு இன்று நடக்க இருக்கும் உயர் இயக்கத்தின் சார்பாக விவசாயிகளுக்காக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஐயா மற்றும் சின்னையா தலைமையில் இந்த முன்னிலையிலும் நமது மாநில பொறுப்பாளர் தலைமையிலும் நமது மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையிலும் இந்த மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் நமக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கும் காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களையும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மூலமாக உங்களை வருக வருக என இரு கரம் கொட்டி வரவேற்கின்றோம். தற்பொழுது நமது திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் அவர்கள் இங்கு சிறப்புரையாற்றுவார். சமவெளி போராளி மருத்துவர் ஐயா, இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்களின் வழிகாட்டுதல் படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அநீதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாயிகளின் பாதுகாப்பாக விலகிக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த அந்த நெல்லுக்கு 49 நாட்களாகியும் பணம் பட்டுவாடா செய்யவில்லை என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு உழவர் பேரவைக்கு மாநில தலைவர் செயலர் சொல்லி இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட செயலர் பக்தோச்சலம் அவர்களே, கண்டன பெருவுரை நிகழ்த்த கலந்து கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இங்கே இருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் இவர் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அந்த அமைச்சருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த விவசாயிகளின் அநீதியை இன்று வரை தட்டி கேட்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் தேர்தலை பற்றி சின்ன இருக்கிறது, பூத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பூத்துக்கு எப்படி ஓட்டை சேகரிப்பது, எப்படி பணம் கொடுப்பது என்ற திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திருவண்ணாமலை ஒட்டுமொத்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் நீங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா பின்னால் வர வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆகையால் இந்த தமிழக அரசை இந்த மாவட்டத்தின் சார்பாக, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன்.
பேசுங்க. மாவட்ட செயலாளர் பக்தவச்சல கண்ணன் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த அத்தனை நல்ல குணங்களுக்கும் வணக்கம். நீங்க எதுக்காக வந்தீங்கன்னா, இந்த ஏமாந்த விவசாயிகளுக்கு அந்த பணப்பட்டுவாடா பண்றதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அருமையான மனிதர், அற்புதமான மனிதர். எல்லா துறையிலையும் பாப்பார், எங்க வருது, எதுல வருது, எங்க வருது, எதுல வருது. ஆனா இந்த விவசாயத்துல ஒன்றுன்றதுக்காக அவருக்கு இத கண்டுக்கல. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மோசமானவங்க. நாங்க ஒரு இன்விடேஷன் கொண்டு போறோம், அந்த இன்விடேஷன் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவரு கேவலப்படுறார். அந்த இன்விடேஷன் கையில எடுத்துட்டு கீழே தகவல மரியாதை கொடுக்கிறார். இவ்வளவு மோசமான இருக்கிற வரைக்கும் இங்க விவசாயிகளுடைய பிரச்சனை எப்படி தீரும்? எல்லாரும் அந்த இன்விடேஷன் வாங்குறாங்க. நீ ஒரு தலைவரை போய் பாக்குற, பதுக்கி பாக்குற, குறுக்கள் போய் பாக்குற அந்த தலைவரை. நாங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு 2 நிமிஷம் போறோம். அந்த இன்விடேஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா? அந்த இன்விடேஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா? நீ ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர், விருப்பு இல்லாதவர்களும் அடுத்த முறை வெறுப்போடு இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய மரியாதை இழக்கப்படும். அது ஏற்கனவே முருகேஷ் கலெக்டரா இருக்கும் போது தெரியும் எவ்வளவு கேவலப்பட்டாங்க. நீ கேவலப்பட்டுருவ, எங்களுக்கு நீ ஒரு பொருட்டே கிடையாது. சீக்கிரமாக விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா வழங்கிட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாமக விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அடுத்து உழவர் பெரிய சிவகுமார். சொல்லுங்க. அடுத்ததாக அண்ணன் காளிதாஸ் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நல்ல வெயில் காயுது. இந்த வெயில காத்து வந்து அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட சொன்ன மாதிரி மாவட்ட ஆட்சியர் இதனை கவனத்தில் கொண்டு விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே கரும்பு விதைச்சி கரும்பு போட்டு 2 சுகம் இல்லாமல் மூடிட்டாங்க. அவங்க பணம் நிற்கிது. விவசாயிகள் தான் ஏமாந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ நெல்லில் கை வச்சுட்டாங்க. ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு முழுக்க விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றது. மாவட்டத்தில் இந்த அவர்களுக்காக தான் மாவட்ட ஆட்சியர் இருக்கின்றது. உடனடியாக அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு அரசாங்கத்திடம் நிதியை பெற்றுத்தருமாறு கேட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ரேவதி அவர்கள் 2 நிமிடம் உரையாற்றுவாங்க. வாங்க மகளிர். வந்திருக்கும் அனைத்து பாட்டாளி உறவுகளுக்கும் விவசாயத்திற்காக நாம் போராடும் உறுதுணையாக வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளுடைய விவசாயம் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு. அதுவே நமக்கு இங்க முன்னுரிமை கொடுக்காதப்போ நம்ம போராடி தான் அதை பெறணும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக 2 நிமிடம் கஸ்தூரி அவர்கள் உரையாற்றுவார். உழவர் பேரியக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டமானது மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளை பெயர் துடைப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர், செயலாளர்கள், மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், உழவர் சங்க பொறுப்பாளர்கள், மகளிர் சங்க பொறுப்பாளர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் அவர்கள் சொன்னார்கள், மாவட்ட நம்ம ஆட்சித்தலைவர் அவர்கள் மதிப்பதில்லை என்று. நான் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களினுடைய துயரை துடைப்பதற்குத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். விவசாய பிரச்சனை எடுத்துட்டு போனா அதை வாங்குறதுக்கு நீங்க
பெண்கள் எல்லோரும் திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டித்து போராட்டம் இங்கே நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இனிமேல் விவசாயிகள் பிரச்சனை வந்தா மரியாதை கொடுக்கணும், அவங்கள நிறுத்த கூடாது. சும்மா கண்துடைப்புக்காக ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போக கூடாது. ஏதோ நாங்கெல்லாம் கொஞ்சம் கட்சி வேலை பண்ணுறதுனால வெளியே போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் விவசாய கூட்டத்துக்கு வந்தா நீங்க தாங்க மாட்டீங்க சொல்லிட்டு நாங்க அந்த மரியாதை ஏற்படுத்தீங்க. நீங்க திமுகவுக்கு அடிமையா இருக்கலாம், திமுக அமைச்சருக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா விவசாயிகளுக்கு அடிமையாக இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் இந்த மாவட்டத்தில் நடக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக வீரம்மாள் அவர்கள் உரையாற்றுவார். இன்று கூறியிருக்கும் பாமக சார்பாக நம்ம விவசாயிகளின் நலனுக்காக நம்ம ஐயா இந்த போராட்டத்தை நடத்திருக்கிறாரு. ஆனா நம்ம விளைவிக்கிற நெல்லை கொண்டு போய் சரியா வச்சு வண்டிக்கு வந்து எதிர்பார்த்துக்கிறாங்க. அந்த வழக்கை கட்டுப்பாடு இது கமிட்டிக்கு எடுத்து போறோம். அங்க போற இடத்துல நெல் நனைஞ்சு பாழா போகுது. இப்படிலாம் நம்ம விவசாயம் பாதிக்கப்படுதுன்றதா நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி நம்ம இன்னைக்கு கேட்டுன்னு இருக்கிறோம். இதை எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க. இந்த ஆட்சியர் இந்த ஆட்சியர் எதுக்காக ஒரு ஆட்சியர் நியமிக்கிறாங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி அந்த மக்கள் என்ன சார்ந்து விவசாயம் சார்ந்து வாழறாங்கன்னா அவங்க ஆக்சுவலா கலெக்டர் ஊர் ஊரா இந்த ஊர்ல எப்படி என்ன பண்றாங்க விவசாயம், அதுக்காக தான் ஒரு ஆட்சித்தலைவர்ன்றதை இந்த மாவட்டத்துக்கு போடுறாங்க. ஆட்சித்தலைவர் அந்த சேரை விட்டு இறங்கல, சேர்ல உட்கார்ந்தாலும் நம்ம போய் ஒரு அழைப்பினை கொடுக்க போறோம்னா அந்த மக்களுடைய மரியாதையை அவங்களுடைய அனுசரிச்சு கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்தலாம். அந்த ஆட்சியர் நமக்கு தேவையே இல்லை. அப்படி ஒரு ஆட்சியரை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியாது, இந்த மாவட்டத்தில் நம்ம பழைக்க முடியாது. அதனால நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஆட்சியரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி நாம் நீதி கேட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தலைவர் மணி அவர்கள் உரையாற்றுவார். 2 நிமிடம். அனைவருக்கும் இந்த மதிய வெள்ளி நேரத்திலே இவ்வளவு பேர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொய்துண்டு வாழ்வாரி வாழ்வார் மற்றெல்லாம் பொய்துண்டு கூட்டுவார் என்று திருவள்ளுவர் அன்றைக்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் எண்ணி பார்க்காத இந்த தமிழக அரசு, அதே போன்ற இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அதாவது இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து திருவள்ளுவர் அது எழுதி வச்சிருக்காரு. ஒருத்தர் என்னத்துக்கு வராங்க, ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, அவங்களுடைய ஆலோசனை என்ன, அவங்க வேதனை என்ன புரியாத ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த புள்ளிகளை வேண்டும் இந்த இயக்கத்தின் சார்பாக பாட்டாளி விவசாயத்தில் தேவைப்பட இனி ஒரு முறை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இந்த மாவட்டத்தில் ஒன்று கூட்டி இங்கே பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் விவசாயி நீங்கள் சேர்த்த சோத்துல கால வச்சா நீங்க சோத்துல கை வைக்க முடியும். இப்படி வீடு போராட்டம் என்ற இந்த விவசாயத்துக்கு உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை பணிபுரிகின்ற மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட மட்டம் இருக்கின்ற அனைத்து விவசாய அதிகாரி அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டுமே தவிர இப்படி அந்த விவசாயியை வேதனைப்படுத்தக்கூடாது. அதே போல இந்த விவசாய கவர்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்குது, விவசாயியின் நிலைமையை நீ பாரு, அவன் இந்த கிடைக்க சூழ்நிலைக்கு யாரு காரணம் இந்த அரசாங்கம் கூடு, கண்டுக்காத தமிழகத்தை பாரு, விவசாயியின் நிலைமையை நீ பாரு, அவன் இந்த கிடைக்கும் நிலைமையத்தான் யாரு காரணம் இந்த அரசாங்கம் கூடு, அதை கண்டுக்காத தமிழகத்தை பாரு, காட்டு மேட்டில் வைத்தவன் சத்தியதான் கிடைக்கிற, கருத்து மேட்டில் வந்ததோ கடலை நல்லா கேட்கிறா, காட்டு மேட்டில் வைத்தவன் கத்திலதான் கிடைக்கிறான், விவசாயத்தில் வந்ததோ கடலை நல்லா கேட்கிறா, அடுத்த பயிர் வைப்பதற்கு அழகு கடைக நிற்கிறா, அடுத்த பயிர் வைப்பதற்கு அழகு கடைகள் இருக்கிறா, அண்டா குண்டா வச்சு கூட பயிரை வைக்க துடிக்கிறா, அண்டா குண்டா வச்சு கூட பயிரை வைக்க துடிக்கிறா, விவசாயியின் நிலைமையை நிற்பாரு, அவன் மீண்டு கிடைக்கும் சூழ்நிலைக்கு யாரு கரந்த அரசாங்கம் கூட, அதை கண்டுக்காத ஆட்சியரே பாரு, விவசாயியின் நிலைமையை நிற்பாரு. இப்படி விவசாய நிலைமை எண்ணி பார்க்காத இந்த மாவட்ட ஆட்சியர் உடனே இந்த மாவட்டத்தை பற்றி நிர்வாகத்தையும் விவசாய நிர்வாகத்தையும் கண்டுகொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
எல்லாருமே நிறைய நேரம் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வெயிலை பார்த்து சீக்கிரமா 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் கூட முடிச்சுக்கலாம். அடுத்ததாக மகளிர் அணி தலைவி ராதா அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பு என்றால் அது பலன் இருக்கணும். உழைக்கிற சக்திக்கு இருக்கிற அளவுக்கு கூட நாம் மக்களுக்கு கேட்ட ஊரம் எல்லாம் போடுறாங்க. ஆனா ஊரியா எல்லாமே போட்டாலும் நம்ம விவசாயிங்க காது கொடுத்து சொல்றத அரசாங்கம் கேக்குதா என்னன்னு தெரியல. நம்ம ஐயா கேக்குறீங்களா, காது இருக்குதா இல்லன்னு அரசாங்கத்துக்கு பல முறை வழட்டி பல அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வாட்டி கூட அந்த அரசாங்கத்துக்கு காது இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விவசாயிக்கு உழைப்பு இருக்கு, ஆனா பலன் இல்லை என்பது நமது ஐயா பல முறை கூறியும் அவருக்கு வெயில் பெஞ்சாலும் பாதிக்குது, மழை அழிச்சாலும் பாதிக்குது. யார் பாதிக்கிறாங்க? விவசாயிங்க தான் பாதிக்கிறாங்க. மத்த அரசாங்கம் யாருன்னா பாதிக்கிறாங்களா? ஐயோ மழை வந்துருச்சு போய் கொடை பிடிச்சிட்டு நிலத்துல கொடை பிடிக்க முடியுமா? இல்லன்னா மழை நிறுத்ததான் முடியுமா? ஆனா அரசாங்கம் கண்ணு குளுத்து பாக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஐயா பல முறை சொல்றாரு, சின்ன ஐயாவும் அவருடைய கொள்கையை தொலைநோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கு. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு கண்ணும் இல்ல கால்ல சொல்லி நான் விடை பெறுகிறேன். கிழக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் காத்தவராயன் அவர்கள் உரையாற்றுவார். வாழ்க மருத்துவரையா, வாழ்க மருத்துவ சின்னையா. இங்க தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் ஆலயமணியார் அவர்களே மற்றும் வேலுச்சாமி அண்ணன் அவர்களே மற்றும் இங்க வந்திருக்கும் மாவட்ட நகர ஒன்றிய விவசாய அணி செயலாளர்களே, தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இந்த விவசாய போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதுதில்லை. இன்னும் ஒரு வார காலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு டைம் வைக்கிறோம். இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நீங்க கொடுக்கலன்னா அடுத்த பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கோம். என்ன போராட்டம் தெரியுங்களா? மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அலுவலகத்தில் உள்ளவே பெரிய பொங்க வைக்க போராட்டம். இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே நடத்தியிருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடத்தியிருக்கோம். தயவு செஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி விளையாடாதீங்க. நீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றோம். விவசாயிகள் நம்மளுக்கு சோறு போடுறாங்க. விவசாயிகள் நம்ம எப்படி சோறு சாப்பிடுறோம்? அந்த விவசாயிகளோட வயிற்றுலயே நீங்க அடிக்கிறீங்களா? நீங்களா ஒரு ஆட்சியாளர்களா? உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு தகுதி இருக்கா? கொஞ்சம் நினைவு கொள்ளுங்க. எல்லாருக்கும் தூக்கி வாரி கொடுக்குறீங்க, இலவசம் வாரி கொடுக்குறீங்க. ஆனா இங்க நெல்லை போட்டுட்டு 2 மாத காலமா இன்னும் அந்த பணத்தை கொடுக்கலங்க. உங்க கிட்ட நாங்க இலவசமா கேட்கிறோம், இல்ல உங்ககிட்ட நாங்க பணம் பிச்சையா கேட்கிறோம். எங்களோட உரிமையை கொடுங்க. எங்களோட விவசாய நெல்லை போட்ட நெல்லுக்கான பணத்தை கொடுங்க உங்ககிட்ட கேட்கிறோம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எங்க அன்புமணியான தலைமையில நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளியே வந்து 2 நாள் தான். இது சும்மா சாம்பிள் தான். அண்ணன் சொல்றாரு, இது சாம்பிள் தான். உங்களுக்கு இதை நீங்க உடனடியாக பணம் செலுத்தவில்லை என்றால் பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரமசிவம் அவர்கள் உரையாற்றுவார். ஒவ்வொரு பேரீக்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் ஆலயமணி அவர்களே, அப்புறம் நம்மளுடைய அண்ணன் அவர்களே, அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த உழவர்களுடைய நெல் கொள்முதல் செய்த பணத்தை அரசு உடனே நிலுவையில் இல்லாமல் அவர்களுக்கு பட்டாடா செய்ய வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த நிலைமை நீடித்தால் ஏற்கனவே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சந்தித்த போது இந்த உழவர் பேரவைக்கும் நடத்தப்பட்டது. அதைவிட பெரிய லெவல்ல இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெயில் அதிகமாகுது. அடுத்ததாக செந்தில் அவர்கள் உரையாற்றுவார்.
அனைவருக்கும் மதிய வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்கத்தின் இந்த விவசாயிகளுக்கு பாதுகாப்பை கேட்டும் விவசாயிகளுக்கு உரிய பணத்தை வழங்க கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் இலா வேலுசாமி அவர்களே, மாநில செயலாளர் திரு ஆலயமணி அவர்களே மற்றும் இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் அனைத்து நிலை பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது மீண்டும் ஒரு முறை மதிய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் என்பது 80% விவசாயம் சார்ந்த பூமி. இந்த மாவட்டமே தமிழ்நாட்டிலே வறட்சியான ஒரு திருவண்ணாமலை மாவட்டம். இது விவசாயத்தை தாங்கி இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு தொழில் நிறுவனமும் எதுவும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. இங்க விவசாயம் மட்டும்தான் அந்த மண்ணை பயன்